தெரியுமா நாங்கள் சுதந்திரம் வாங்கணும் அந்த காலத்தில் எத்தனையோ ரத்தம் ஒரு அம்மா செத்ததுக்காக நீ வந்து நான் கூட சேர்ந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் ஒரு அசிங்கமாக திட்டிட்டு இருந்தேன். இந்த 1000 ரூபாய்க்கு நம்ம விஆர் மால் போயிருந்தா நல்லா சாப்பிட்டு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிருக்கலாம். இப்படி வந்து கோதட்டி எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி பிச்சு போட்ட ஜாங்கை மாதிரி இருந்துச்சு. விஜய் மலை எத்தனை படத்துல வந்து அட்லீஸ்ட் வந்து வேற ஒரு ரோல் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத்தனை படத்தை வந்து அவரை பிடிக்க முடியுமா? பையனுக்கு கல்யாணையே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஃபைட் வச்சுட்டு பெரிய வில்லன் வச்சிருக்கலாம். பட் வந்து மறுபடியும் 4-5 வில்லனை கொண்டு வந்து அது எல்லாருமே காமெடி பீஸ் மாதிரி இருக்காங்க. அவன் போட்டிருக்கிற நகையும் அவன் இருக்கிற தங்க ரூம்குள்ள வச்சு அவனை கார்னர் பண்றது என்னது எனக்கு புரியவே இல்லை. ஆனஸ்ட்லி நான் 2 வாட்டி வெளில எழுந்து நடந்து போய் வந்துட்டு உட்காந்துட்டேன் தான் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து என்ன சொல்கிறேன், எமோஷனல் ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்கில் இது ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடும். அதுதான் என்னோட ப்ராப்ளம்ன்றேன் நான். அது வந்து ஒரு சாதாரண மனுஷனால் பண்ணவே முடியாது. இது எல்லாமே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இப்போ லஞ்சமே இருக்குது, நீங்கள் போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள, நீங்கள் அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸை கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதான் சித்தார்த் சாருடைய சீன் பிடிச்சிருந்ததுன்னு. பட் மற்றபடி முக்கால்வாசி படத்தில் நீங்கள் ஃபைட்லேயே போனதுனால வந்து அது வந்து எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்தது, எடுக்கலை. ரொம்ப ஃபைட் இருந்ததுங்க அதிகம். அது வேஸ்ட் தான். நான் அதான் நிறைய சொல்லும் போது வில்லன்ஸோட இம்பாக்டாவது இருக்கணும். நாங்கள் எஸ்ஜே சூர்யா பார்த்தோன்னா ஓகே இஸ் கோயின் பி அவர் வந்து ஒரு நல்ல லீட் கொடுப்பாரு, அவர் வந்து நல்லா நடிப்பார், ஓகே ஒரு ஸ்ட்ராங் வில்லனாக இருப்பார். நான் நினச்சா ஒரு காமெடி பீஸ் மாதிரி அப்பப்போ காரில் வராரு, காரில் போகிறாரு, ஸ்னேக் வச்ச ஷூலாம் போட்டிருக்காரு. அவ்வளோதானே தவிர ஒரு சொன்ன மாதிரி கண்டினியூட்டி இருந்தால் நம்ம உட்காந்து பார்க்கலாம். திடீர்னு ஒரு வில்லன் வரான், சம்மந்தமேல இன்னொரு வில்லனை போய் கொள்றாரு. அதனால நாங்கள் நல்லா பார்க்க முடியல. ஊழல் பற்றி நல்லா சொல்லலையா இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து அதான் சொல்லலை, ஒன்றுத்துக்காக கான்சென்ட்ரேட் பண்ணால் இப்போ வந்து வெளியில் இவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்னு அதுலேயுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்கன்றதும் கான்சென்ட்ரேட் பண்ணல. ரெண்டுத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்மளும் செய்யணும், அதுவும் நடக்குதுன்ற போது நான் சொன்ன மாதிரி லஞ்சம் கொடுக்காமலாம் யாராலங்க வாழ முடியாது. அது வந்து பழகி போச்சு. அது இல்லாமல் எதுவுமே இப்போ நம்ம பண்ண முடியாது. அதுலேயே காமிச்சிருப்பாங்க ஒரு சின்ன பியூன்னாலுமே ஒரு இசைவ மையத்தில் மனோபலம் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு அவங்களை காமிச்சிருப்பாங்க. அதுலேயே அவர் வந்து நிறைய என்ன சொல்கிறது, அவர் ஏதோ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா தான் கிளாஸ் தண்ணி நிறைய சேர்ந்தா அது கடலுன்ற மாதிரி. ஒரு இசேவை மையத்தில் கூட போனாலும் 100 ரூபா மேலே கொடுத்தா தான் வேலை நடக்குது. அது நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஏன் வேலை ஆகாது. அதனால் நான் கொடுத்து தான் ஆகணும். அது வந்து லஞ்சம் நம்மளையே சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற போது எனக்கு தெரியல. அங்கே யாரும் சரி பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, நம்மள சரி பண்ணிக்க முடியாது. அது எதாவது அதுதான் சுத்தமாக நடக்க முடியாத ஒரு கதையை வந்து ஒரு கதையாக எடுத்து அவரே குழம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். எடிட்டரே எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி பிச்சு போட்ட ஜாங்கை மாதிரி இருந்துச்சு. சில எப்படி சொல்கிறது, இந்தியன் ஒன்ல ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருந்தது நமக்கு தாத்தாக்கும் நம்ம இங்கே பார்க்கும்போது. இதில் வந்து அந்த எமோஷ்னல் கனெக்ஷன்னு ஒன்றும் கிடையாது. தாய்பேர்லேருந்து வருவார், வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் எல்லாரையும் கொல்ல போகிறேன், நீங்களும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொல்றேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்பா அம்மாவை போட்டு கொடுத்து நீங்களும் வந்து ஜனநாயகமாக்குங்க இந்தியாவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். கடைசியில் வந்து என்ன சொல்வார்னா, நாங்கள் எப்படி தெரியுமா நாங்கள் சுதந்திரம் வாங்கணும் அந்த காலத்தில் எத்தனையோ ரத்தம் ஒரு அம்மா செத்ததுக்காக நீ வந்து நான் கூட சேர்ந்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஒருத்தரோட ரத்தம் தானே பார்த்துருக்கீங்க, அத்தனை பேர் ரத்தம் பார்த்து நாங்கள் ஃப்ரீடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நடந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது அவ்வளோ பேர் ரத்தம் கொடுக்குற அளவுக்கு இங்கே யாரும் கிடையாது. அவங்கவுங்க டெய்லி லைஃப் ரன் பண்ணிட்டு ஒரு நாள் பார்த்துட்டு நாள்லேருந்து என் பொழப்ப நான் பார்க்க போகிறேன். சங்கர் சார் ஜாலியாக தான் இருப்பார், நான் தான் போய் காலேஜ் போகணும். ரேட்டிங்னா எவ்வளோ சொல்லலாம் ப்ரோ? ஆனஸ்ட் ரேட்டிங் எவ்வளோ சொல்லலாம் ப்ரோ? பக்கத்தில் வாங்க, 5க்கு 2 கொடுக்கலாம். அதே என்ன நிறைய சொல்ற? ஓகே 5க்கு 2 ஓகே. எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல, அந்த வயசுல அவர் நடிக்கிறாரு, அவர் சம்பளம் வாங்குவார், அவர் நடிக்கிறாரு, அது ஓகே தான். இல்லையா? இப்போதான் அவர் அசிங்கமாக திட்டிட்டு இருந்தேன். இந்த 1000 ரூபாய்க்கு நம்ம விஆர் மால் போயிருந்தா நல்லா சாப்பிட்டு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிருக்கலாம். இப்படி வந்து கோதட்டி நாங்கள் மோஸ்ட்லி தமிழ் படமே பார்க்க மாட்டோம். ரொம்ப செலக்டடாக நல்ல ரிவ்யூஸ் வந்தது தான். இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு. சரி, இந்தியன் 2னால கமலஹாசன் எனக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஒரு நம்பிக்கையில் அவர் படம் நல்லா இருக்கும் தான் நான் வந்தேன். இப்படி ஒரு டிசப்பாயிண்டோட போவேன்னு நான் எதிர்பார்க்கல. கமலஹாசன் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல, சங்கர் அது தப்பு. அவர் ஒத்துக்கிட்டாருல நடிக்கிறதுக்கு. கொஞ்சம் ரியலிசம் இருந்ததுங்க.